உங்கள் வீட்டில் வாட்டர் லீக்கேஜ் இருக்கா, இந்த மழை காலத்தில் ரொம்ப சிரமப்பட்டுருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மள பல பேர் பண்ணுற தப்பு வந்து என்னென்னா, வீடுக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப செலவு பண்ணி நம்ம நினச்ச வீடை வந்து பார்த்திங்கன்னா நினச்சபடி கட்டுறோம். பட் ஆனால் அதில் ஒரு சில வேலைகளை வந்துட்டு செய்ய வந்துட்டு நம்ம மறந்துடுறோம். அதில் ஒன்று தான் அந்த வாட்டர் லீக்கேஜு. என்ன பண்ணுறாங்கன்னா, வீடு கட்டிடுவாங்க. வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா கூல் ரூஃப் டைலு அப்படி இல்லைன்னா வெதரிங் டைலு இதெல்லாம் ஒட்டாமல் போட்டு வச்சுருவாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் சீக்கிரமாகவே கட்ட போகிறேன், நான் வந்து இப்போ வெதரிங் டைலு கூல் ரூஃப் டைலாம் ஒட்டிட்டேன்னா அது திரும்ப நான் பேத்துட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும், எனக்கு வந்து ஒட்டிக்கிட்ட செலவு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. முக்கிய காரணம் வந்து அதுதான். முதல்ல பிளான் வந்து கரெக்டாக பண்ணணும். நம்ம வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கட்ட போகிறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டேம்ப் ப்ரூஃப் பெயிண்ட்டு அப்படி இல்லைன்னா சிப்ஸு ஜல்லியை யூஸ் பண்ணி காங்கிரீட் வந்து கண்டிப்பாக ஒரு லேயர் நம்ம போட்டே ஆகணும். அதை வந்துட்டு வெறுமனே வந்து நம்ம விடக்கூடாது. டைரக்ட் காங்கிரீட் ரூஃபோட வந்துட்டு நம்ம வந்து விடவே வந்து கூடாது. ஓகேவா? அதை வந்து மனசில் வச்சுக்கங்க. இல்லை நான் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஐடியா பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கூல் ரூஃப் டைல் வந்து லே பண்ணிவிடுங்க. வெதரிங் டைலை விட பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா கூல் ரூஃப் டைல் தான். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக அந்த ஒர்க்கை வந்து பண்ணிவிடுங்க. அதில் நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லீக்கேஜ் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு ப்ரீவென்ட் சொல்யூஷன் வந்துட்டு நம்ம ரூஃப் காங்கிரீட் மேலே பண்ணாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதல் ரீசன், அதான் முக்கியமான ரீசன். அதுக்கப்புறம் இருக்கிற ரெண்டாவது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா போர் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் அப்புறம் போர் குவாலிட்டி ஒர்க்கு ரெண்டுமே வந்து காரணமாக வந்து இருக்கலாம். சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ரேஷியோவில் யூஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் மணல் வந்து பார்த்திங்கன்னா சரியில்லாமல் இருந்திருக்கலாம், ஜல்லி சரியில்லாமல் இருந்திருக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரிங் ஒர்க்கு சரியில்லாமல் இருந்திருக்கலாம். இது மாதிரி பல ரீசன்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி லேபர் சைட்லேயே வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஏன்னா ரேஷியோ வந்துட்டு ஒழுங்காக மிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் பேட்சாக வந்து போடுறது, இன்றைக்கி ஒரு போர்ஷன் போடுறது, நாளைக்கு ஒரு போர்ஷன் போடுறது, இது மாதிரிலாம் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்துட்டு ரூஃப் லீக்கேஜ் வரும். ஸோ உங்கள் வீட்டில் லீக்கேஜ் வந்து வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பரான மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், ப்ராப்பரான லேபர் ஃபோர்ஸ் வந்து வச்சுருக்கணும், தென் ப்ராப்பரான பிளான் வந்து ரொம்பவே வந்து முக்கியம். ஓகேவா? ஸோ இது 3 நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் சூப்பர்விஷன். இது 4மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை மனசில் வச்சுட்டு ஒர்க் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற வீட்டை நீங்கள் நினைக்கிற மாதிரியே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கட்டலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம டெல்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நாங்கள் சால்வ் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டராக நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay tuned with Delta Builders. Bye bye. See you then.